இருந்தாலும் சாரு வாயால் ஒரு வாழ்த்து வாங்கினதான் எனக்கு தூக்கம் வரும். ஏன்னா கிளப்பில் இருக்கக்கூடிய யங்கஸ்ட் பர்சன் இவர் தான். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். அம்மா வாழ்த்துனதுக்கு அப்புறம் யாருமே வாழ்த்த வேண்டாம், அதுதான் ஹையஸ்ட் ரிவார்ட். நான் இங்கே உள்ளே நுழையும் போது 6:30க்கெலாம் வந்துடணுன்னு எனக்கு கட்டளை இட்டார். நான் ஒரு 6:40 போல் வந்தேன். அம்மா தான் என்னை வந்து ரிசீவ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சௌராஜனை பற்றி நிறையா பேர் பேசியிருக்காங்க. எனக்கு ஒரு 5-6 வருஷமாக அவருடைய இணைந்து செயல்பட ஒரு சான்ஸ் கிடைச்சிது. நான் வந்து நிறையா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போயிருக்கேன். எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஸ்மார்ட் போர்ட் ஆகட்டும், மற்ற கேட்ஜெட்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருக்கு, அது இதுமாங்க. கடைசியாக நான் கேட்கும்போது யாருன்னா ஏபிஎஸ் லேர்னிங் அவங்க தான் கொடுத்தாங்க, அவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்க எங்களுக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. அவர்கிட்ட சொல்லும்போது, அப்படியா உங்களுக்கு தெரியுமா, அந்த லிசே ஃப்ரான்ஸுக்கு போவீங்களா, அங்கே அலியான்ஸ் ஃப்ரான்சஸ் போவீங்களா, ஓ உங்களுக்கு ஃப்ரெஞ்சு கனெக்ஷன் அதில் போயிருக்கீங்க போல இருக்க அப்படிம்பார். ஆனால் என்றைக்குமே வந்து என்னுடைய கான்டெக்ட்ஸ் தெரியும், நீங்கள் போய் சொல்லுங்கன்னே சொல்ல மாட்டார். அதுதான் ஒரு பெரிய இது. நான் யாருக்கிட்டையும் யாரும் ரெக்கமெண்டே பண்ண வேண்டாம். ஏன்னா ப்ராடக்ட் இஸ் ஸோ குட், சர்வீஸ் இஸ் ஸோ குட். அவர்கிட்டேருந்து வர வார்த்தைகள் எல்லாமே வந்து நல்லதே வரும். எங்களுக்கு வந்து ரோட்டரியில் ஒரு வருஷம் சொல்லிகிட்டு இருந்தார். ஒவ்வொரு தலைவராக இருக்கும்போது தினமும் பேசுவார். பேசும்போது பிஸ்னஸே கவனிக்கிறது இல்லை, ரோட்டரியிலேயே இருக்க, எனக்கு இந்த பிரச்சனையை அந்த பிரச்சனையும்பார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் தான் ராஜா பாருங்கள் அப்படின்னு. அதே மாதிரி இவர் 10வது ஆண்டு கொண்டாடுறாரு. எல்லாம் சில பேர் சொன்னாங்க மோடி மாதிரி 10 வருஷம் 20 வருஷம் திட்டங்கள்லாம் சொன்னாங்க. நான் ஒன்றும் சொல்கிறேன், 5 வருஷத்தில் இன்னும் டாப்பாக போயிடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து உழைப்பு, நம்ம ஜெயந்திராணி மேடம் சொன்ன மாதிரி அவங்க பெரிய உழைப்பாளி. எங்களுக்கு எப்படி இதுனா இன்டர்நேஷ்னல் அவார்டெல்லாம் அவருக்கு நிறையா கிடச்சிருக்கு உங்கள் ஏபிஎஸ் வழியாக. ஆனால் ரோட்டரி வழியாக கிடைச்ச முதல் ஆள் அவர் தான். இன்டர்நேஷ்னல் அவார்டு நாங்கள் மொரீஷியஸில் போய் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினோம், அது கூட இதில் போட்டுட்டு இருந்தார். அது யாரை பேசினாங்களான்னு தெரியல. அந்த குழந்தைகளுக்கு வந்து மாறுகண்ணை வந்து சரி பண்ணுறதுக்காக சென்ற வருடம் இதே நேரத்தில் தான் நம்ம போயிருந்தோம். அவருடைய தலைமையில் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் வந்திருந்தாங்க, எங்களோட கூட சப்போர்ட்டு அவங்க தான். அவங்க டீம் பெரிய டீம் வந்திருந்தாங்க, பாம்பேலேருந்து டாக்டர்ஸு. அது அந்த 10 நாள் ப்ரோக்ராமை எவ்வளவு எல்லாருக்கும் மனசுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா, அங்கே நிறைய முஸ்லீம் லேடிஸ் இருந்தாங்க. அது ரம்ஜான் நேரம் நாங்கள் போனபோது ஒரு அம்மா அழுதுகிட்டே எங்கள் கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் இது தான். இன்றைக்கி வந்து உங்களால், உங்களுடைய டாக்டர்ஸால் எங்களுக்கு வந்து என் குழந்தைங்க, என் பொண்ணுக்கு வந்து கண்ணை ஒழுங்காக்கிட்டீங்க. இது வந்து காலத்துக்கு நான் மறக்க மாட்டேன். இந்த இந்தியா தொடர்பு என்றுமே நிலைச்சிருக்கணுன்ட்டு வேண்டிக்கிட்டாங்க, எங்களை வந்து வாழ்த்தினாங்க. அது எங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எவ்வளோ பேருக்கு நமக்கு தெரியாதவங்களுக்கு செய்கிறது. இப்போ எங்கள் தலைவர் இருக்கார் ஆனந்தன் வைத்தியநாதன் சார்லாம், அடுத்த டிஜிலாம், அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய நேரம் காலத்தை விட்டுட்டு சொசைட்டிக்காக நிறையா செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் இவரும் வந்து இந்த வருஷமும் போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இந்த வருஷம் கொஞ்சம் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் இயர் போவோம். ஏன்னா நான் வரலன்னு சொன்னதும் அவர் சரி அடுத்த வருஷம் போவோம் அப்படின்ட்டார். அவருடைய உழைப்பு வந்து எல்லாருக்குமே. அடுத்து வந்து என்னன்னா
முக்கியமாக அவர்கிட்ட நம்ம எல்லாம் கற்றுக்கிறது என்னன்னா, எந்த நேரத்துலையும் வந்து யூ வில் நெவர் கெட் அப்செட். இருக்கட்டும் சார், அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், அதனால என்ன நம்ம அப்படிம்பார். நமக்கே வந்து ஒரு என்னடா இப்படி சொல்லிட்டாரேன்னு ஒரு இது இருக்கும். ஆனால் அவர் அந்த தலைமை பொறுப்பில் இருந்துட்டு செய்யும்போது அந்த அளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து போவார். இப்போ கூட நான் வந்து உங்கள் ஸ்டாஃப் அவார்டெல்லாம் பார்க்கும்போது சித்ராவோ யாரோ சொன்னாங்க, இந்த கொஞ்ச நாள் தான் ஆகுது இங்கே வந்து, இருந்தாலும் வந்து இங்கே இவரோட ஒர்க் பண்ணுறதுல ஒரு ப்ளெஷர்னு ஒருத்தரும் வந்து சொன்னாங்க. தட் ப்ளெஷர் வி டிரைவ்ட் இன் ரோட்ரி. அவருக்கு வந்து நீண்ட ஆயுளும் நல்ல செல்வாக்கும் நல்ல விதமான ஒரு ப்ராக்ரஸ் வேணும்ன்ட்டு மகா சிவராத்திரி இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. அவங்க அம்மா சொன்ன மாதிரி, மேடம் சொன்ன மாதிரி, அவங்க மனைவியை வந்து அவ்வளோ சப்போர்ட்டு. அதே மாதிரி மகா சிவராத்திரி டேயில் நம்ம அனைவரும் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லி மேலும் மேலும் உயர வேண்டும் என்று வேண்டி